வணக்கம் நேயர்களே. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, குற்றாலத்துக்கு போகிற வழியில் நேரம் மதுரை டு குற்றாலம் இல்லாமல் அது கிளையில தென்காசி கிளையில ஒரு குக்கிராமம் பார்த்துக்கோங்க. பாருங்களேன், கிராமம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, பசுமையாக இருக்குது. இந்த வாய்க்கா வரப்புகளையும் இயற்கையில என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி இந்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். இங்கே பாருங்க நேயர்களே, இங்கே இருங்க வாய்க்கா வரப்பெல்லாம் பாருங்களேன், கரப்பான் இல்லை. இங்கே பாருங்க பூரா கரப்பான் இல்லை. இந்த கரப்பான் இலையெல்லாம் நம்ம கிடைக்காம அவ்வளவு தேடுவோம், சந்தைகளில் தேடுவோம். இங்கே பாருங்க, இந்த ஓரம் ஃபுல்லாக கரப்பான் இலை தான். நல்லா இருக்குது, கருது அரிசி வச்சிருக்கிறாங்க. தண்ணியை எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சூப்பராக இருக்கு. எனக்கு அதுல இறங்கிட்டேன், கால் சேரிக்குள்ள மாட்டிக்கிருச்சு. பேண்ட் பாருங்க, கால் ஃபுல்லாக உள்ள இறங்கிருச்சு. இப்படின்னா ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ, காலை கழுவிக்கிறேன். இப்படின்னு காலை தான் வச்சேன், அவ்வளவு சகதி எனக்கு இவ்வளவுக்கு இறங்கிருச்சு. சேரும் சகதியில இருந்து விவசாயம் பண்றாங்கன்னு கேள்விதான் பட்டிருக்கேன். அதை இன்னைக்கு நான் உணர்வு பூர்வமாக உணர்ந்துட்டேன் நேயர்களே. அவங்களுக்கெல்லாம் விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சல்யூட் அடிக்கணும் நேயர்களே. என்னாச்சு? வாய்க்கால நடந்து வந்துகிட்டு இருந்தேன்ப்பா, அப்படியே ஸ்லிப் ஆயிட்டு. இல்லையே, நீங்க இந்த விவசாய நிலம் புடிச்சனால இறங்கி இறங்கி விளாண்டுகிட்டு இருக்க மாதிரில இருக்கு. இல்ல இல்ல, அதான் உண்மை. ஐயோ இல்ல, நிஜமா காலுங்க பாருங்க. ஐயோ, இந்த கால் ஜாலியா இருக்கா? விவசாய நிலத்துல ஜாலியா இருக்கா உங்களுக்கு கால் வைக்க? பாவம் ஜாலியெல்லாம் இல்ல, பாவம் அவங்க பண்ற கஷ்டம். ஏன் அதுக்கு நீ அப்பாடா. ஐயோ இங்க பாருங்க நேயர்களே, ஐயோ காலை கழுவுறேன். அந்த பக்கம் விழுந்தேன், தூக்கி விட்டாங்க. இந்த பக்கம் விழுந்தேன், இங்க பாருங்க.